ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞானியும் குழந்தையும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். ஞானியும் ஒரு விதத்தில் குழந்தை போன்றவரே. ஒரு குழந்தைக்கு சுமார் 5 வயது வரை மனம் முழுமையாக வளர்ச்சியடையாது. குழந்தைக்கு எது சூதுவாது எதுவும் தெரியாது. ஒரு சமயம் குழந்தைகள் சண்டை போட்டுக்கொண்டு காய் விட்டு கொள்ளும். அடுத்த நிமிடமே அவைகள் பழம் விட்டு கொண்டு சேர்ந்து விளையாடும். இதுதான் குழந்தை சுபாவம். ஞானிகள் நல்லது கெட்டது இரண்டையும் சமமாக பாவிப்பவர்கள். சமநிலையை மக்களுக்கு போதிப்பவர்கள் அவர்கள். ஒரு ஊரில் ஞானி ஒரு எளிமையாக வாழ்ந்து வந்தார். அந்த ஊர் மக்கள் அவரிடம் வந்து ஆறுதல் பெற்று செல்வார்கள். அந்த ஊரில் ஒரு செட்டியார் மளிகை கடை வைத்து நடத்தி வந்தார். ஞானியை பார்க்க வந்த ஊர்க்காரர் ஒருவர் அவர் ஞானிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, சுவாமி, நம்ம ஊர் மளிகை கடைக்கார செட்டியார் மிகவும் நல்ல மனிதர். நியாயமான விலைக்கு பொருட்களை விற்பதுடன் தரமான பொருட்களை விற்பனை செய்கிறார். அவர் நம் ஊருக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றார். இதை கேட்ட ஞானி, அப்படியா சொல்கிறீர்கள்? நான் செட்டியாரை பற்றி வேறு விதமாக அல்லவா கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். அவர் கலப்பட பொருள்கள் விற்பதாகவும் பொருள்களை அதிக விலைக்கு விற்பதாகவும் சொன்னார்கள் என்றார் அவர். அவர் மகா ஏமாற்று பேர் வழி என்று கேள்விப்பட்டேன் என்று ஞானி சொன்னார். இதை கேட்டு வந்த ஆசாமி சற்று குழப்பத்துடன், சுவாமி சொன்னால் சரியாத்தான் இருக்கும், இனி நாம் செட்டியாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஞானியிடம் விடைபெற்று சென்றார். சற்று நேரம் கழித்து வேறு ஒரு ஆசாமி ஞானியை பார்க்க வந்தார். அவர் ஞானிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தான் வந்த வேலையை ஆரம்பித்தார். நம் பிரதான வேலையை அடுத்தவரை பற்றி புரணி பேசுவதுதானே. சுவாமி, அந்த கடைக்கார செட்டியார் மிகவும் மோசமான ஏமாற்று பேர் வழி. வியாபாரம் என்ற பெயரில் கொள்ளையடிக்கிறார். கலப்பட பொருள்களில் விற்று ஊர் ஜனங்களை ஏமாற்றுகிறார் என்றார் வந்தவர். ஞானி எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுவிட்டு சொன்னார், நான் வேறு விதமாக கேள்விப்பட்டேனப்பா. அவர் மிக நல்லவர், நியாயமாக நல்ல பொருட்களை விற்பதாக ஊர் மக்கள் சொல்கிறார்கள் என்றார். ஞானி வந்தவர் சற்று குழப்பத்துடன் ஞானி சொல்வதில் உண்மை இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு ஞானியிடம் விடைபெற்று சென்றார். ஞானியின் பக்கத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த அவருடைய சீடன் தலையை பீத்து கொண்டான். முதலில் வந்தவர் செட்டியார் நல்லவர் என்று சொன்னதற்கு அவர் ஏமாற்று பேழ்வழி என்று சொன்னீர்கள். இரண்டாவது வந்தவர் செட்டியார் மோசமானவர் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் அவரிடம் செட்டியார் நேர்மையானவர் என்று சர்டிஃபிகேட் கொடுத்தீர்கள். நீங்கள் இப்படி மாறி மாறி பேசலாமா? இதில் எது உண்மை என்று கேட்டான் சீடன். நான் இருவரையும் சமன்படுத்துகிறேனப்பா. செட்டியாரை பற்றி எடைபோட இவர்கள் யார்? அடுத்தவரை பற்றி புகார் செய்யும் முன் முதலில் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவரை பற்றி பேச நமக்கு என்ன தகுதி உள்ளது என்று ஞானி சீடனிடம் கூறினார். ஞானிக்கும் இந்த உலகிற்கும் சம்பந்தமில்லை. அவர் செய்வதெல்லாம் குழந்தையின் செயல்கள் போல். அவருக்கும் செய்யும் செயலுக்கும் சம்பந்தமில்லை. நான் எனும் அகந்தையற்று செயல்கள் தானே நடைபெறுவதால் அவைகள் அவரை பந்தப்படுத்தாது, பாதிக்காது. பாதி தூக்கத்தில் சாப்பிட்ட குழந்தைக்கு அப்பொழுதோ அதன் பிறகோ தான் சாப்பிட்ட விவரம் எப்படி குழந்தைக்கு தெரியாதோ அதுபோலத்தான் ஞானியின் செயல்கள் எல்லாம். அவருடைய அந்த கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி நிரந்தரமாக அற்றுப்போகின்றன. ஞானிக்கு என்று எந்த வேலைகளும் இல்லை. நடக்கும் வேலைகள் எல்லாம் ஞானியின் சந்நிதி மாத்திரத்தில் உலக நன்மைக்காக நடக்கின்றன. மாட்டு வண்டியில் தூங்கிக் கொண்டு செல்பவனுக்கு எப்படி வண்டி நிற்பது, போவது, மாடு அவிழ்த்து விடப்படுவது எதுவும் தெரியாதோ அதுபோலத்தான் ஞானிக்கும். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே.
வணக்கம். நன்றி.